ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் உளுந்து 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிவிட்ட பிறகு அது கூட 4-5 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கின பிறகு 2 மீடியமான சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பெருசாக கூட கட் பண்ணிங்க போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு அது கூட 4-5 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அது கூட 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கின பிறகு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலிங் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். அதுக்கடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் போட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொதக்கு மாதிரி இருக்கும். நல்லா மை போல் அரைச்ச பிறகு ஒரு கடாயை எடுத்து அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை அதில் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் தாளிப்பு இருந்தால் தான் தக்காளி சட்னி மணமாக இருக்கும். அதுக்கூட தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.